கிட்டத்தட்ட 40 ஆண்டு கரவாய ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாயை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றன் நீளமாக அறிவித்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டார்கள். அந்த பணியை துவங்கினார்கள். 15 பணியும் முடிவுற்றது. முடிவுற்ற பின்பு திடீரென்று பார்த்தால் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். என்னன்னு கேட்டோம்னா, இந்த அரசு முறையாக மத்திய அரசிடம் அனுமதி பெறவில்லை என்று ஒரு காரணத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு வேலையே தமிழகத்தில் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறது அவங்களோட வேலை. அவங்களா புதுசா எதையும் இதுவரையில பண்ணல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க மத்திய அரசு இந்த அனுமதி வாங்கலன்னு சொல்றாங்க. ஏன் அந்த 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முட்டைக்கு பேன் பார்த்துட்டு இருக்காங்களா? ஒரு மத்திய அரசிடம், அதாவது ஒரு நிதியை கொடுத்து அந்த திட்டத்தை துவங்கப்பட்ட பிறகு ஒரு அனுமதி கூட பெற முடியாத ஒரு கையாளாக அரசு இந்த தமிழகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த பொம்மைய முதல்வரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவருக்கு முதல் அடியாக ஒரு எதிர்ப்பை மக்கள் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய உரிமையை காக்க, உங்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்க பண்பானவர், பாசமானவர், தகுதியானவர், கல்வியாளர், சமூக போராளி, அனைவருக்கும் பாடுபடக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இயந்திரத்தில் முதல் வாக்கு ரெட்டையில பார்த்தவொடனே பளிச்சு தெரியும். உங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் ரெட்டையிலே தாருங்கள் என்று கேட்டு நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன்பாக பேசுவார்கள்.